எதிர்பாராத ஒரு ஊழல், ஸ்கேமு, ஏமாற்றுதல் அல்லது ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான பேராசை பெருநஷ்டம். ஒரு நிலையில் 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் 18ஆம் தேதிக்கு வருவது விபரீத ராஜயோகம் என்கின்ற வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும், தூர இடங்களுக்கு போகணும், அங்கே போய் சம்பாதிக்கணும், இங்கே போய் சம்பாதிக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு அந்த 12 நாட்களில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை இந்த பக்கம் அசைய விடாமல் அக்கா, தங்கை, அம்மா, தன்னுடைய மகள், தன்னுடைய மனைவி, தோழி, தன்னுடைய கொலீக்குன்னு சொல்லப்படக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களால் தொந்தரவுகள். மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனால் வியாபாரம் போங்கங்க, ஒன்றுமே நடக்கலைங்க. அந்தாலும் சும்மா ஏதோ ஏமாத்துறாரு எதிர்கடக்காரரு, அவருக்கு வியாபாரம் ஆகுது, எனக்கு வியாபாரம் ஆகலை. 50 வயசுக்காரர்களுக்கு ஏற்கனவே நான் மீனராசிக்காரர்களுக்கு டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 8ல் சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறார். இந்த மாதத்தில் 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருப்பது ஒரு நிலையில் 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் 18ஆம் தேதிக்கு வருவது விபரீத ராஜயோகம் என்கின்ற எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. 6, 8ஆம் இடங்களில் இப்போ சுபகிரகங்கள் இருக்குது. எதிர்பாராத லக்கணம் என்ன? ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நல்ல விதமாக கை கொடுக்கும். வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும், தூர இடங்களுக்கு போகணும், அங்கே போய் சம்பாதிக்கணும், இங்கே போய் சம்பாதிக்கணும். மனைவி குழந்தைகளை பிரிந்தாலும் கூட பரவாயில்லை, ஓரளவிற்கு நல்ல வருமானம் வரணும் என்பதற்காக பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு 3-4 வருஷம் ஃபாரினில் போய் இருந்துட்டு வர போகிறேன், சிங்கப்பூரில் போய் இருக்க போகிறேன், மலேசியாவில் போய் இருக்க போகிறேன்ற முயற்சிகள் எல்லாம் தட்டி தடுமாறி போனவர்கள் அனைவருக்குமே இப்போது அந்த நல் வாய்ப்புகள் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல மாதமாக இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றுமே நடக்கலையான்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த குருமாற்றம் நல்ல மாற்றத்தை அமைச்சு தரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு அந்த 12 நாட்களில் பெரிய பெரிய பயணங்கள் இருக்கும். ஒரு 300 கிலோமீட்டர் போகிறது, 500 கிலோமீட்டர் போகிறது, வடக்க போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, போயிட்டு திரும்பி வந்தாலும் பரவாயில்ல, வரும்போது நல்ல செய்தியோடு வருவது, வரும்போது கையில் பணத்தோடு வருவது, நல்ல முன்னேற்ற அமைப்புகளை அடையாளம் கண்டு வருவது என்பது மாதிரியான நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் முன்ன கொஞ்சம் பணத்தெல்லாம் விட்டுட்டங்க, லட்சக்கணக்கில் விட்டுட்டங்க, அப்படி போச்சுங்க, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லக்கூட முடியாதுங்க, அந்தளவுக்கு நினச்சி பார்த்தா வேதனையாக இருக்குதுங்க. இந்த மாதிரியாக எதிர்பாராத ஒரு ஊழல், ஸ்கேமு, ஏமாற்றுதல் அல்லது ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பில் சில பல இடங்களில் பணத்தை இழந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் குரு பகவான் வர்றதுனால இழந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதத்தை கண்டிப்பாக சொல்லலாம். படிப்படியான முன்னேற்றம் வயதிற்கேற்றாற் போல இருக்கும். மேற்படிப்பு படிப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் வாய்ப்புகளும் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுகின்றன. அதைவிட இன்னும் தெளிவாகவே சொல்லிவிடலாம், எல்லா நிலைமைகளையும் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தூர பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, இதுவரை ஏமாற்றங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, ஆண் பெண் உறவுகளில் கசப்புகள் ஏற்பட்டவர்கள், காதல் தோல்வி ஏற்பட்டவர்கள் அனைவருக்குமே புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள், எதிர்பாராத நன்மைகள், பெண்களினால் ஏற்படக்கூடிய அண்ணன், அக்கா, தங்கை, அம்மா, தன்னுடைய மகள், தன்னுடைய மனைவி, தோழி, தன்னுடைய கொலீக்குன்னு சொல்லப்படக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களால் தொந்தரவுகள், மன அழுத்தங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே அதிலிருந்து வெளியே வரக்கூடிய சில புதிய நட்புகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம். மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனால் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே 18ஆம் தேதி என்ன நடக்கிறது? உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் உச்சம் என்கின்ற நிலையை 50 நாட்களுக்கு தற்காலிகமாக அடையப் போகிறார் அதிசார முறையில். ராசிநாதன் வலுவாக இருப்பது அதனால் என்ன மாற்றம் நடக்கும்? உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். உங்களுடைய ஜென்மச்சனியாக உங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை இந்த பக்கம் அசைய விடாமல் செய்து கொண்டிருக்கின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை ஏதோ ஒன்று ஒரு மாதிரியாக இடிக்குதேன்னு நினைக்க வைத்து கொண்டிருக்கின்ற இப்போது நடக்கக்கூடிய ஜென்மச்சனி குருவின் உச்சத்தால் கட்டுக்குள் அடங்கப் போகிறது. இதுவே பெரிய விஷயம். கஷ்ட நஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அதனால் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் 2 சுபர்கள் மீனராசியை பார்க்க போகிறார்கள்.
அக்டோபர் 18ஆம் தேதிக்கு முன்பாகவே உங்களுக்கு சுக்கிரன் ராசியை பார்ப்பார். அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து குரு ராசியை பார்ப்பார். ஆக 5, 7ஆம் பாவகங்கள் மிக வலிமையாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இதுவரைக்கும் என்னென்ன விஷயத்தில் மன அழுத்தங்கள் இருக்கிறீங்களோ அந்த மன அழுத்தங்கள் எல்லாத்திலிருந்தும் வெளியே வர போகிறீங்க அப்படின்றத இப்போதைக்கு காட்டுது. காதலன் காதலி உறவு, கணவன் மனைவி உறவு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா அண்ணா அண்ணன் தம்பி இந்த மாதிரியான அக்கா தங்கச்சி உறவுகளில் கசப்புகள் நடந்திருந்த ஒரு தன்மை, வேலையில் நிம்மதி இல்லாமல் இருந்து வந்தது, படிப்பை முடிக்க முடியாதது, சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்தது, வேலையில் வீண்பலி சுமத்தப்பட்டு வேலை நீக்கப்பட்டு செஞ்சது, வேலையே கிடைக்காமல் இருந்தது, தொழில்துறை முன்னேற்றங்கள் விரயமாக போனது, தொழில் அமைப்புகள் எதுவுமே நல்லா இல்லையேன்ற மாதிரியான சில விஷயங்கள், வியாபாரம் போங்கங்க ஒன்றுமே நடக்கலைங்க, அந்தாலும் சும்மா ஏதோ ஏமாத்துறாரு எதிர்கடக்காரரு, அவருக்கு வியாபாரம் ஆகுது எனக்கு வியாபாரம் ஆகலை, இந்த மாதிரியான பண விஷயங்கள் தொழில் விஷயங்களில் மிகவும் முன்னேற்றம் இல்லாமல் இருந்து வந்த ஏமாற்றம் ஒன்றையே அனுபவித்து கொண்டிருந்த மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஜென்மச்சனியின் தாக்கத்திலிருந்து அப்படியே வெளிவரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 50 வயசுக்காரர்களுக்கு ஏற்கனவே நான் மீனராசிக்காரர்களுக்கு கெடுமையான கெடுபலனை சொல்லவே இல்லை. ஒரு 90% இளைய பருவத்தினர் அப்படியே கொஞ்சம் அடிப்படையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நான் நல்ல பலன்கள், இப்போ கூடுதல் பலனும் நடக்கும். வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடப்பது, பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் செயல்படாமல் இருந்தவர்கள்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட 5ஆம் இடத்துல போய் குரு உச்சமாகிறதுனால அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்பு, எதையாவது ஒன்று வெயிட்டாக வாங்கக்கூடியது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கார் வாங்குறது, நம்ம சக்திக்கு ஏற்றாற் போல் லட்சக்கணக்கிலேயோ கோடிக்கணக்கிலேயோ ஒன்று சேர்வது, சொத்து சேர்க்கை போன்ற அமைப்புகள் சேர்வது, இதெல்லாம் நல்லபடியாக இருக்க போது. மீனராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய கொடுப்பினை இப்போது இருக்க போகிறது. ஒரு 50 நாட்களுக்கு குரு பகவான் உச்சம் என்கின்ற நிலையை அடைவது என்பது சகல இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ என்னென்ன பிரச்சனைன்றது ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். சின்ன பையங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், நடுத்தர வயசுக்காரங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா? இப்போது இருக்கக்கூடிய சமாளிக்க முடியாதோ என்று நீங்கள் கருதக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அருமையாக சமாளித்து நான் வல்லவன் புத்திசாலி என்பதை நிரூபிக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த அக்டோபர் மாதம் 2025 அக்டோபர் மாதம் என்னென்ன பலன்களை தரப்போகிறது? இந்த அக்டோபர் மாதத்தில் மிக முக்கியமான நிகழ்வுகள் என்ன? ஏதாவது ஒரு கிரக மாற்றங்கள் இருக்கிறதா? மாதம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரனும் புதனும் இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். சுக்கிரன் வழக்கம் போல் இந்த மாதம் கொஞ்சம் மாறுகிறார். சுக்கிரன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலையை அடைகிறாரு. புதன் மாறினாலும் கூட குருவின் பார்வையில் வருகிறார். பெரும்பாலான நாட்கள் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே ஒரு சுப அமைப்பில் நல்ல விதமாகவே இருக்கிறார். மிக முக்கியமான ஏதாவது ஒரு மாற்றம் இப்போது தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசாரம் என்கின்ற முறையில் குரு பகவான் இப்பொழுது உச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அடைய போகிறார். ஒரு ஏறத்தாழ ஒரு 50 நாட்களுக்கு அவர் கடகத்தில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடையிறது ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களைத்தான் தரும். எல்லாருக்குமே இப்போ கெடுதல்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கெடுதல்கள் நிற்கக்கூடிய நிலைமை, ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த குரு மாற்றத்தின் மூலமாக அமைந்திருக்கிறது. ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை தரக்கூடிய அமைப்புகளில் தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்குமே தவிர தீமையை தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. இப்பொழுது 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் பொதுவான அமைப்புகளாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் பிறந்த ஜாதக அமைப்பில் நல்ல தசாபுக்தி அமைப்புகள் இருந்ததுன்னா கூடுதல் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். மோசமான தசாபுக்தி அமைப்புகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஓரளவிற்கு நல்ல பலனை தரக்கூடிய நிலைமையில தான் அமைஞ்சிருக்கு.